அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி 19 ஆகஸ்ட் 4 திங்கட்கிழமை. வளர்பிறை தசமி திதி முற்பகல் 11:45 மணி அளவு வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம் காலை 9:15 மணி அளவு வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். பிராமியம் மாகேந்திரம் நாம யோகங்கள், கரசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய நாளில் ஏதாவது விரதம் விசேஷம் பண்டிகை போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதை பற்றிய தகவல்களை நம்ம பகிர்வோம். இன்றைய நாள் என்ன பண்ணலான்னா ஆன்மீக தகவல் ஒன்றை பார்ப்போம். இந்த காலத்தில் நிறைய திருமணங்கள் அந்த திருமணத்திற்கான நோக்கத்தை 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவிற்கு செல்லாமல் இடையில் விவாகத்தை ரத்து செய்யக்கூடிய நிலைக்கு செல்கின்றது. கணவன் மனைவி அந்த தம்பதிகள் அந்யோன்யம் குறைவாக இருக்கிறது. அந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், இறை வழிபாடு செய்கிறோம், வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மறைமுகமாக சொல்லப்பட்ட நிறைய தகவல்களை புரிந்து கொண்டால் அது இன்னமும் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். கடவுளுடைய அனுக்கிரகம், நம்முடைய வேண்டுதல், நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இதெல்லாம் பலன் தர மாதிரி ஆன்மீக சம்பந்தமான தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டால் அது நமக்கு பலாபலனை ஏற்படுத்தும். அப்படியாக தத்துவம் என்ன அப்படின்னா அம்மை அப்பன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோகத்திற்கே தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும். அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தோடு இவர் இருந்து கணவன் மனைவின்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்தது தான் இந்த உலகம், சேர்ந்து தான் இருக்கணுன்றது நமக்கு அறிவுறுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயம் செல்லும்போது சிவனுடைய சன்னதிக்கு நேர் எதிராக என்ன இருக்கும், நந்தி இருக்கும். சிவபெருமானுடைய வாகனம் என்ன, ரிஷபம், ரிஷபாரூடர்னு அவர் சொல்கிறோம். அம்பிகையோட வாகனமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சிம்ம வாகினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்கம் அது வாகனமாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு சொன்னால் அம்பாளுடைய வாகனம் சிங்கம், சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது எருது. அப்போது இந்த எருதுன்னு சொல்லக்கூடிய அந்த காளையை பார்த்தா சிங்கம் சும்மா விடுமா? ஒரு வனம், ஒரு காடு, அந்த இடத்துல ஒரு சிங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு காளை எருது போகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல சிங்கத்திற்கும் அந்த எருதிற்கும் என்ன ஆகும், ஒருத்தர் வேட்டையாடக்கூடிய ஒரு நிலை. சிங்கம் வேட்டையாடுறது, எருது தப்பித்து ஓடுறதுன்னு சொல்லக்கூடியது, தப்பிக்கிறதுக்காக எதிர்த்து சண்டையிடுறதுன்னு சொல்லக்கூடிய நிலை தான் வரும் இல்லையா. ஆனால் இந்த உலகத்துக்கே உணர்த்தக்கூடிய அம்மை அப்பனாக தம்பதிகளாக இருக்கக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரனும் இப்படிப்பட்ட வாகனங்களை ஏன் கொண்டிருக்கிறார்கள்? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் உலகத்தில் தனித்தனியாகத்தான் பிறக்கிறோம், பிறகு சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை. நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்கிறோம். அப்படி செய்து கொண்டாலும் அவர்களுடைய இயற்கையான குணாதிசயங்கள் அப்படித்தான் இருக்கும். இந்த வாகனம் அப்படின்னு சொல்கிறது அவங்க பயணிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். நம்ம எதில் பயணிக்கிறோம்? நம்முடைய மனதை கொண்டு தான் நம்ம எல்லோரும் பயணிக்கிறோம். நம்முடைய வாகனமாக என்ன இருக்குன்னா நம்முடைய மனசு தான். மனசு நல்லா இருந்தால் நம்ம உற்சாகமாக வேகமாக செயல்படுவோம். மனசு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப டல்லாகிடுவோம், தொய்வு ஏற்பட்டுரும் நமக்கு. அப்போ நம்முடைய வாகனம்னு சொல்லக்கூடியது மனம்தான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாகனத்தை கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்பார்கள். அது மாற்றிக்கொள்ள முடியாது, கஷ்டம். அப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தத்துவங்களை நமக்கு உணர்த்துகிறார்கள் ஆன்மீக சம்பந்தமாக. அப்போ சிவபெருமான்னு சொல்லும்போது அம்பிகை இடத்துலேருந்து அவருக்கு சக்தி கிடைக்குது. அதனால தான் அவளை சக்தின்னு நம்ம சொல்கிறோம். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவம்னு சொன்னால் ஏதும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு யோக நிலை, ஒரு தியான நிலைன்னு எடுத்துக்கலாம். அப்போ சிவன் என்ன பண்ணணும்னா இதே போல் ஏதும் செய்யாமல் யோகத்தில் தியானத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறாரா? இல்லை, அப்படியே மாற்றாக இருக்கக்கூடிய பலமான சக்தியை தேர்ந்தெடுக்கிறார். அந்த சக்தி என்ன பண்ணுறாங்க, தன்னை விட இன்னமும் அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறாங்களான்னா இல்லை, தன்னிடத்தில் சக்தி இருக்குது. அப்போ எந்த இடத்துல அமைதி தியானம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயம் தனக்கு போரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை விட அதிகம் படிச்சிருக்கணும், நம்ம விட அதிக சொத்து இருக்கணும், நம்ம விட பெரிய வேலையில் இருக்கணும், அப்படியாக நம்ம தேடுறோம். அப்படி கிடையாதுன்றதை உணர்த்துறாங்க. இதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு விதமான குணாதிசயம் தன்மை இருக்கும், பிடித்தல் பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் சேர்ந்து இருக்க முடியும்ன்றதை உணர்த்துறாங்க. அதனால் நம்ம ஆலயம் செல்லும்போது அர்த்த புஷ்டியோடு அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளணும்.
ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இதை புரிந்து கொண்டு அப்படியே எதிர்பாலினத்தவரை அப்படியே தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றது தான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு தாம்பத்தியம் வந்து அந்யோன்யமாக இருக்கணும், 1000 காலத்து பயிராக விளங்கணும்னு சொன்னால் அம்பிகையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும். அப்படி வேண்டிக் கொள்ளும்போது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம். மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கடகராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. மேஷராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8ல் சந்திரன் இருக்கும்போது இன்று காலை 9:15 மணி அளவு வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரனுடைய பயணம் சஞ்சாரம் இருக்கின்றது. அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் புதனுடைய சாரத்துக்கு சந்திரன் வந்து விடுகிறார். அப்போது காலை 9:15 மணி வரைக்கும் ஒரு மாதிரியான மனநிலை பலன் இருக்கும். சனியுடைய தொடர்பு சந்திரனுக்கு வந்திருக்கிறது. சனி 12ல் இருக்கார். செலவுகளை பற்றிய விஷயங்கள், பயணங்கள் பண்ணுறது, வெளியூர் வெளிநாடு பற்றி சிந்திக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வந்து செய்ய வேண்டியது இருக்கும். அப்போது அதிகமான செலவு செய்து விடக்கூடாது, பயணங்களில் கவனமாக இருக்கணும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய சாரம். புதன்னாலே வேகம். சந்திரன் சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகக்கூடியவர். வேகத்தை கட்டுப்படுத்தணும். ரொம்ப வேகமாக இருக்கும்போது அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதாக புரிந்து கொள்ளணும். கல்விக்கும் கற்றுக்கொள்வதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விஷயங்களை இன்றைய நாளை நம்ம புரிந்து கொண்டால் சந்திராஷ்டமத்தினால பெரிய பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட உங்களுடைய பணிகள் நல்லபடியாக நடந்துவிடும். அன்றாட கடமைகளை செய்து முடிக்கலாம். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காலை 9:15 மணி அளவு வரைக்கும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதன் பிறகு வழக்கமான பணிகள் உங்களுக்கு பெரிய அளவிற்கு இடையூறு ஏற்படாமல் நடந்துவிடும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது. இந்த நாளில் அதிக நேரம் இருக்கிறது. அதனால் வேகமாக செயல்படாமல் விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறார். 7ல் சந்திரன் இருக்கும்போது நீச்சம் தானே அடைகிறார். அப்போ நீச்சம் பெற்ற சந்திரன் பார்க்கும்போது எதிர்மறையான எண்ணங்கள் தானே ஏற்படணும். ஆனால் அவர் பெறுவது புதனுடைய சாரம் காலை 9:15 மணிக்கு பிறகு. அப்போ புதன் சொல்லக்கூடியவர் இந்த ரிஷப ராசிக்கு நற்பலனை தரக்கூடியவர். தன பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியனோடு சேர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். தெளிவாக இருக்க முடியும். இன்றைய நாளில் உங்களால் சரியாக யூகிக்க முடியும். படிக்கிறத நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நன்றாக நினைவில் கொள்ள முடியும். செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக பிறர் குறை சொல்ல முடியாத அளவிற்கு உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய பேச்சு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் சந்திரன் புதன் சாரத்தை பெற்றிருப்பதனால. ஆனால் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைய நாளின் உங்களுடைய வேலையை தொடங்குவதற்கு முன்னதாக அம்பிகையை வழிபட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய படிப்பை வேலையை தொடங்கினா இந்த நாள் அற்புதமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும். பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் கிடைக்கப் போகிறது. போட்டிகளை வெற்றி பெறலாம், எதிரிகளை வெல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். ஆனால் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப் போகின்றது. ராசியில் 2 சுபர்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அதுவே போரும் உங்களுக்கு. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் மிதுன ராசிக்கு நேரடியாக நற்பலனை தரக்கூடியவர். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி, ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம். பொதுவாக அவர் ஒரு சுபர், அதனால் நல்லது. ஆனால் குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குரு ராசியில் இருக்கின்றார். ஜென்ம குரு காலம்னு சொல்கிறோம். அவர் மிதுன ராசிக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி, பகை கிரகம்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அவர் இருக்கும்போது சுக்கிரன் சேருகின்றார். அதனால் 2 சுபர்கள் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்றால் நல்ல தெளிவு உங்களுக்கு இருக்கும். பிறர் உங்களை பார்க்கும்போது உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்வார்கள். உங்கள் மீது நம்பிக்கை உண்டாகும். நீங்கள் ஒரு காரியத்திற்கு தகுதியானவராக இருப்பீர்கள். உங்களிடத்தில் நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். இப்போ கல்யாணத்துக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொண்ணை கொடுக்கலான்ற எண்ணமானது பெண்ணை பெற்றவர்களுக்கு ஏற்படும். அதே போல் நீங்கள் பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பிள்ளையை பெற்றவர்களுக்கு தோன்றும். இப்படியாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். அந்த குடும்பாதிபதி சந்திரன் இன்றைய நாள் அனுகூல பலன் தரார். அதனால் இந்த பலனை நீங்கள் பெற முடியும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெற முடியும். ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம்.
திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள், அற்புதமான நாள், நினைத்ததை சாதிக்கலாம், புதிய காரியங்களை தொடங்கலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது பலனானது கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் அடைந்து விடுகின்றார். அப்படின்னும்போது நமக்கு இன்றைய நாள் சாதக பலனை சொல்லவே கூடாது. ஆனாலும் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, ராசியாதிபதி சந்திரன் இன்றைய நாளில் புதனுடைய சாரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த புதன் ராசியில் இருக்கார். சாரம் கொடுத்த கிரகம் ராசியில் இருந்து சூரியனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அறிவு வேலை செய்யும். அப்போது சில சமயத்தில் நமக்கு தெரிந்தே கூட தவறு செய்து விடுவோம். நல்லா படிச்சிருக்க, இவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்க, நீ போய் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, இதில் போய் நம்பி பணத்தை போட்டு ஏமாந்துட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நமக்கு புத்தி வேலை செய்யாமல் போகும். அதனால் எப்போ நமக்கு அந்த அறிவு வேலை செய்யுது அப்படின்றதும் கூட கிரகநிலை தீர்மானிக்கக்கூடியது. புதன் கெட்டுட்டாருன்னு சொன்னால் புத்தி இருந்தாலும் வேலை செய்யாது. சந்திரன் கெட்டுட்டாருன்னு சொன்னால் நல்லவர்களாக இருந்தாலும் கூட தீய விஷயங்கள் வந்துடும். அப்படியாக இன்றைய நாள் அறிவுபூர்வமான செயல்பாடு, அதனால் வெற்றி. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும், உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும், நினைத்ததை சாதிக்கலாம், இழந்ததை மீண்டும் அடைய முயற்சிக்கலாம், புதிய காரியங்கள் செய்யலாம். ஏற்கனவே ஒரு முயற்சி செய்து தோல்வி அடைந்து தடை ஏற்பட்டு இடையூறு வந்திருந்தால் அந்த முயற்சியை மீண்டும் செய்ய பலன் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கும். ஆனால் காலை நேரத்திலேயே பெரியவர்களுடைய ஆசையோ தெய்வ வழிபாடோ உங்களுக்கு தேவை. சிம்மராசி அன்பர்களே, சுகமான நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவர் நீச்சம் அடைகிறார். விரையாதிபதி நீச்சமடைந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, நிறைய கடினமான உழைப்பு இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய வேலை பளு குறையும். நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணம், ஊர் சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்ற வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். சரியாக தூக்கம் வராதவர்களுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய அம்சமானது இருக்கும். தேவையில்லாத நிறைய செலவுகள் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த செலவானது, தேவையற்ற வீண் விரயமானது தவிர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது. இடமாற்றம் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றமாக இப்போது கிடைக்கும். வேலை மாற்றமோ வசிப்பிட மாற்றமோ சாதகமாக இருக்கும். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். இந்த நாளில் நல்ல தன்னம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு மனோதிடமும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கும். ஆனால் பிறரை புரிந்து செயல்படணும். யாரை நம்ம பக்கத்தில் வைக்கணும், யாரை விலக்கி வைக்கணும் என்பதை தெரிந்து செயல்பட்டால் பலன் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். அற்புதமான பலன் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. லாபாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அதனால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். ராசியாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால் இப்போ நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவராக இருப்பீங்க. நல்லா படிக்கிற பிள்ளையாக இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சமானது இருக்கும். இப்படி தான் பேசணும், இப்படித்தான் ஒன்றை செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு புது முயற்சியை செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெற்றியானது கிடைக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் தொடங்கியது வெற்றி தான், தொட்டது துலங்கப் போகிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் வேகமாக செயல்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜீவனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவர் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சாரத்தை பெறுகிறார்.
காலை 9:15 மணி அளவு வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி சனியுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வகையிலன்னு பார்க்கும்போது பண வரவை பெறுவதில்லை. உழைத்து உங்களுக்கு கிடைக்காத பணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்து கோரி அந்த பணத்தை பெறலாம். அதே போல் உங்களுக்கான முன்னேற்றம் தடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இப்போ அது சரியாகும். உங்களுடைய திறமையை யாராலையும் மூடி மறைக்க முடியாது. அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பண வரவு, அலுவலகத்தில், வியாபார ஸ்தலங்களில் நற்பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் அனுபவத்தை கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய காரியங்களை செய்தாலும் வெற்றி, இன்றைய நாளின் வழக்கமான பணிகளையும் செய்து முடிச்சிடுவீங்க, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருப்பீங்க. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ஆனால் கூட்டு முயற்சி பலன் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறதோ அல்லது ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறதோ இதை செய்துவிட்டு நாளை தொடங்குறது நல்லது. அப்போ உங்களுக்கு மிகச்சிறந்த பலனானது கிடைக்கும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போ அவருக்கு நீச்சகதி ஏற்படுகிறது. அதனால் மனோதிடம் தேவை. மனதில் சஞ்சலம் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு தேவை. அது கிடைப்பதற்காக தியானம் செய்யணும் அல்லது வழிபாடு செய்யணும். ரெண்டுமே முடியலன்னு சொன்னால் தர்மம் செய்யணும். யாருக்காவது ஏதாவது உதவி செய்து இன்றைய நாளை தொடங்கினால் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். எப்படி நடக்கும்னா, நீங்கள் பாக்கியசாலின்னு பிறர் நினைக்கிற அளவுக்கு நல்ல பலன் நடக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளில் விடாமுயற்சி தேவை. ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த முழுமையாக கவனத்தை அதில் செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது பலன் கிடைக்கும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். காலை 9:15 மணிக்கு முன்னராக முடிந்தால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது. அதனால் ஏதோ ஒரு தர்மமோ, பிறருக்கு உதவி செய்கிறதோ, பிறரிடத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவதோ, ஆலய தரிசனம் செய்கிறதோ உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக அமைகிறது. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சனி புதன் சாரங்களை அவர் பெற்றிருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் பயனுள்ள காரியங்களுக்காக செலவு செய்யும்படியாக நீங்கள் திட்டமிடலாம். உங்களுடைய பொருளை, அதே போல் உங்களுடைய நேரத்தை திட்டமிடணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணிவிட்டு அதன் பிறகு செயலை தொடங்கினா இந்த நாளில் தேவையில்லாத காரியத்தை செஞ்சிட்டோம், தேவையில்லாமல் வீண் விரயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் திட்டமிட்டு செயல்படும் போது மிகச்சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் ஆடி மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக எழுந்து சூரியனை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் கிடைக்கப் போகிறது. நல்ல செலவுகளை செய்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, ஆனால் வரன் கிடைக்கல. இன்றைய நாள் அதற்கான முயற்சியை செய்யலாம். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் பிறரிடத்திலிருந்து நற்பெயர் பெறக்கூடியது, பாராட்டு பெறக்கூடியது, ஒரு சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும், உதவியை செய்யணும். உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறது இன்றைய நாளில் நற்பலன் கிடைப்பதற்கான வழிபாடாக பரிகாரமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இது லாபம் தரக்கூடிய நாள். உங்களுடைய ராசியாதிபதி சனி முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல பலன் தரக்கூடிய நிலையில் இருந்து அவருடைய சாரத்தை பெற்ற சந்திரன் லாபஸ்தானத்தில் சந்திருக்கிறார் காலை 9:15 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு அந்த சந்திரன் புதன் சாரத்தை பெறுகிறார். அந்த புதன் 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறார். அதனால் எப்படி முன்னேறணும், முன்னேறுவதற்கு வழி என்ன, என்ன படிக்கணும், எதை படித்தா ரொம்ப நல்ல வேலை நமக்கு கிடைக்கும், எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த ஊருக்கு போகலாம், எந்த திசை பார்த்து பிரயாணம் செய்யலாம், இதெல்லாம் உங்களால் இன்றைக்கு தீர்மானிக்க முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தை பற்றி திட்டமிட முடியும். நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். ஒரு சில பேர் தவறான வழியை காட்டினால், தவறான ஒரு அட்வைஸ் கொடுத்தா அதை சரியாக புரிந்து கொண்டு தவிர்க்க வேண்டியது அவசியம்.
பிறரை நம்பி இன்றைய நாளில் ஒன்றில் இறங்காமல் இருந்தால் போதுமானது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. எதிர்பாராத நற்பலன் நற்செய்தி வந்து சேரப்போகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதை இன்றைக்கு நினைவில் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இது உங்களுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதை தாண்டி இப்போது உங்களுடைய வயதில் உங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்களோ அதை பற்றி சிந்திக்கலாம், செயல்படுத்தலாம். அந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கலாம். பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, பிள்ளைகளுடைய கல்வி, திருமண விஷயங்களை பற்றி சிந்திக்கிறது, எதிர்காலத்தில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சேமிப்பு தொடங்கிறது, காப்பீடுகள்லாம் போடுறது போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, படிப்பது அதற்கு சிறந்த அம்சம் இருக்கிறது. சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள். உங்களை நம்பி பெரிய பொறுப்பை உங்களிடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரி கொடுத்திருந்தா இப்போ அவர் பாராட்டும்படியாக அதை செய்து முடிப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளில் வந்து சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அதையெல்லாம் கடந்து நீங்கள் முன்னேற வேண்டியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, பாக்கியமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். திரிகோண அதிபதி மற்றொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்மசனி நடக்கக்கூடிய காலத்தில் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதிலாம் நல்ல முறையில் இருந்தால் அந்த ஜென்மசனை பற்றி கவலையே பட வேண்டாம். அப்படியாக இன்றைக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அவர் நீச்சம் பெற்றிருக்கார். அப்படின்றதுனால இன்றைய நாளில் சந்திரன் சம்பந்தமாக அம்பிகையை தரிசித்து நாளை தொடங்கினீங்கன்னு சொன்னால் பாக்கியமான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளணும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். பேசினா அந்த பேச்சு எடுபடும். இன்றைய நாளில் நீங்கள் சொன்னால் பிறர் அதை கேட்டுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். பண வரவையும் எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் தயாராக இருக்கணும். இன்றைய பணிகளை செய்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் இருக்க, மகாவிஷ்ணுவை வழிபட, தரிசிக்க தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.